கன்னிராசினியர்களுக்கு வணக்கம். நிகழ்ந்து கொண்டிருக்கும் மே மாதம் 19ஆம் தேதி முதல் 26ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு? ஆசை வார்த்தை இல்லாத உண்மை நிலை இந்த வாரத்தில் இதுதாங்க. அந்த வகையில கன்னிராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு? கிரகநிலைகளின் ரீதியாக இருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு? குறிப்பா இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது, ரிஷபத்தில் சூரியனும் புதனும், மிதுனத்தில் குரு பகவானும், கடகத்தில் செவ்வாய் நீச்சம் பெற்றும், சிம்மத்தில் கேதுவும், கும்பத்தில் சனியும் ராகுவும், மீனத்தில் சுக்கிரன் உச்சம் பெற்றும் சஞ்சரிக்கிறார். இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக கன்னிராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாயத்துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில கன்னிராசியை சேர்ந்த உத்திரம் 2ஆம் பாதம் முதல் அஸ்தம் சித்திரை 2ஆம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, ராசிநாதன் புதன் பலமாக இருக்கிறார். ராசிக்கு 9இல் அவர் அமர்ந்திருப்பது சிறப்பு வாய்ந்த ஒரு கிரக சஞ்சாரம் என்று தாங்க சொல்ல வேண்டும். அது மட்டும் இல்லாம 11இல் செவ்வாய் இருப்பதும் நன்மையை செய்யக்கூடிய ஒரு நிலையா அமைஞ்சிருக்குதுங்க. எதிர்பாராத பல முன்னேற்றங்களும் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு. குறிப்பா இத்தருணங்கள்ல தன குடும்ப அதிபதி சுக்கிரன் உச்சம் பெற்று ராசியை பார்ப்பது பலம் வாய்ந்த ஒரு கிரக சஞ்சாரம் என்று தாங்க சொல்ல வேண்டும். உங்களுடைய தடைகள் நீங்கி தொழில், வணிகம், குடும்பம் எல்லாவற்றிலும் முன்னேற்ற ஒளி கிடைக்குங்க. தாமதங்கள் விலகி போகுங்க. இவ்வளவு நாட்களாக எந்த ஒரு செயலை மேற்கொண்டாலும் அவற்றில் ஏற்பட்டு வந்த தடங்கல்கள், தாமதங்கள் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுது. அதே போல இத்தருணங்கள்ல தடைகள் நீங்கி தொழில், வணிகம், குடும்பம் எல்லாவற்றிலும் முன்னேற்ற ஒளி கிடைக்குங்க. தாமதங்கள் விலகி போகும். பொருளாதார பற்றாக்குறை அகல இருக்கு. 6இல் சனி ராகு இணைந்திருப்பது உங்களுக்கு பல பலன்களை செய்யுங்க. 10ஆம் இடத்தில் குரு அமர்ந்திருக்கிறார். தவிர்க்க முடியாத இடப்பெயர்ச்சி உண்டுங்க. அதே நேரத்தில் இவருடைய பார்வை உங்களுடைய தனராசியில் பதிவதால் பொருளாதாரத்தில் நல்ல ஒரு ஏற்றம் உண்டாகக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது. குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டுங்க. புதிய வரவுகளும் உண்டு என்பதால குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் நிறைந்த ஒரு வாரமாக தான் இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க. அது மட்டும் இல்லாமல் சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்தில் இருப்பதால் ஆரோக்கியத்தில் சில பிரச்சனைகள் வரலாம். நீரிழிவு நோய், கண் நோய்கள் அதிகரிக்கலாங்க. பெண்களாக சில பிரச்சனைகள் வரும் என்பதால் ஜாக்கிரதையாக பேசுங்க. 12இல் கேது இருப்பதால் மருத்துவ செலவுகள் சற்று அதிகரிக்குங்க. சூரியன் 9ஆம் இடத்தில் இருப்பதால தந்தை வழி உறவுகளில் கவனமாக இருங்க. ஒரு சிறு உரசல்கள் ஏற்பட்டாலும் ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து நடந்து கொள்வது நல்லது. அது மட்டும் இல்லாமல் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் சனி மற்றும் ராகு ஆகிய இருவரும் இரு வீரியம் நிறைந்த கிரகங்கள் உங்களுக்கு அனுகூலமாக இருப்பதால் இந்த வாரம் முழுவதுமே சுக்கிரன் சாதகமாக இல்லைங்க. அதன் பிறகு இந்த வாரம் முடியும் வரை அனுகூலமான நிலைக்கு மாறுகிறார். வருமானம் என்பது திருப்திகரமாக இருக்குங்க. வருமானமும் திருப்திகரமாக இருக்கும். எதிர்பாராத செலவுகளினால் சேமிப்பிற்கு சாத்தியக்கூறுகள் கிடையாதுங்க. திட்டமிட்டு செலவு செய்வது நல்லது. அதே போல் திருமண வயதில் பெண் அல்லது பிள்ளை இருந்தாங்க அப்படின்னா ஒரு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வரணாமை இருக்குது. மிதுனத்தில் சஞ்சரிக்கும் குரு பகவான் காரணமாக அதிக அலைச்சலும் பிரயாணங்களும் வசதியை ஏற்படுத்துங்க. உஷ்ண சம்பந்தமான சரும உபாதைகள் ஏற்பட்டு எலி சிகிச்சை மூலம் குணம் ஏற்பட இருக்குது. பிள்ளை அல்லது பெண் உதவியை காரணமாக உத்தியோகம் காரணமாக வெளிநாடு செல்ல வேண்டி வரும் என்பதை கிரக நிலைகள் எடுத்து காட்டுதுங்க. குழந்தைகளுடைய கல்வி முன்னேற்றம் மன நிறைவை தரும் என்பதால் நீங்கள் கவலைப்பட வேண்டிய எந்த ஒரு அவசியமும் இருக்காது. அதே போல் கன்னிராசி சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு இந்த வாரத்தில் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, ஜீவனக்காரகரான சனி பகவான் ராகுவுடன்
இணைந்து குடும்ப ராசியில் சஞ்சரிப்பது அனுகூலமான ஒரு கிரக கூட்டணி என்று தாங்க சொல்ல வேண்டும். தற்காலிக பணியாளர்கள் தங்களுடைய பணிகளில் நிரந்தரம் செய்யப்பட இருக்கீங்க. மேலதிகாரிகள் உங்களிடம் நியாயமாக நடந்து கொள்வாங்க. தற்கால தசாபுக்திகள் அனுகூலமாக இருக்கும் பட்சத்தில் சிறு பதவி உயர்வு ஒன்றையும் நீங்கள் தற்போது தாராளமாக எதிர்பார்க்கலாங்க. ஜீவனஸ்தானத்தில் குரு சஞ்சரிப்பதால் பழைய சுமை சற்று அதிகமாகவே இருக்குங்க. பொறுமை நிதானம் மிக மிக அவசியம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் அறிவுறுத்தது. அதே போல் கன்னிராசி சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு இந்த வாரம் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, குரு பகவானுடைய சஞ்சார நிலை காரணமாக சந்தையில் கடும் போட்டியை நீங்கள் சந்திக்க நேரிடுங்க. இருந்தாலும் சனி மற்றும் ராகு உங்களுக்கு பக்கபலமாக நிலை கொண்டுள்ளதால் போட்டிகள் அனைத்தையுமே முறியடித்து நல்ல லாபம் பெற இருக்கேன். புதிய முதலீடுகளையும் புதிய கிளைகள் திறப்பதிலும் அனைத்திலும் முதலீடு செய்யலாங்க. சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்கு. சனி பகவான் மற்றும் ஆகியோருக்கு குரு பகவானுடைய சுப பார்வை கிடைப்பதால் நிதி நிறுவனங்கள் ஒத்துழைப்பாங்க. இதனால் உங்களுக்கு எந்த ஒரு தடங்களும் தாமதங்களும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லை என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க. அதே போல கன்னிராசியை சேர்ந்த மாணவ மாணவியரை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் படிப்பில் சோர்வும் அசதியும் மேலிடுங்க. பாடங்கள்ல மனம் படிவது சற்று கடினமாக இருக்குங்க. அது மட்டும் இல்லாம கிரகநிலைகள் அனுகூலமாக மாறுவதால் மீண்டில் படிப்பில் உற்சாகம் மேலிடும். ஆசிரியர்களுடைய ஆதரவு உதவிகள் விளையாட்டுகள் பேச்சு போட்டிகள் ஆகியவற்றிலும் வெற்றி கனியை எட்டி பிடித்து நல்ல ஒரு முன்னேற்ற பாதையில் நீங்கள் பயணிக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த வாரம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துது. அதே போல் கன்னி ராசியை சேர்ந்த விவசாயத்துறையினருக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் விளைச்சலும் வருமானமும் நீங்கள் எதிர்பார்க்கும் அளவிற்கு அதிகமாகவே இருக்குங்க. கடின உழைப்பினாலும் அதிக வெயிலினாலும் வயல் பணிகளில் சோர்வு ஏற்படும். ஆடு மாடுகள் பராமரிப்பில் பணம் விரயமாகுங்க. சில தருணங்களில் கடன் வாங்க வேண்டிய நிர்பந்தமும் உருவாக இருக்கு. கூடுமான வகையில் தவிர்க்க முயற்சி செய்யுங்க. கடனை விட கொடிய விஷம் வேறு எதுவும் கிடையாது. அதனால் கவனத்தோடு இருப்பது நல்லது. அதே போல் பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் இந்த வார கிரகநிலைகளின்படி அதிக நன்மைகளை நீங்கள் எதிர்பார்க்க முடியாதுங்க. வருமானத்திற்குள் குடும்ப செலவுகளை சமாளிப்பது சற்று சிரமமாகவே இருக்குங்க. குடும்ப விஷயங்களில் பிறர் தலையிடுவதால் அடிக்கடி பிரச்சனைகள் ஏற்படும். பொறுமை நிதானம் அவசியங்க. மேலும் நெருங்கிய உறவினர்களுடன் சற்று அனுசரித்து நடந்து கொண்டால் மனவேதனையை தவிர்க்க இயலுங்க. வேலைக்கு சென்று வரும் பெண்மணிகளுக்கு மிகவும் அனுகூலமான ஒரு வாரமாக தான் இந்த வாரம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துது. திட்டமிட்டு சிக்கனமாக செலவு செய்வது பண பற்றாக்குறை ஏற்படுவதை தவிர்க்க உதவுங்க. அது மட்டும் இல்லாமல் கிடைக்கக்கூடிய வருமானத்தை எதிர்காலத்திற்கென்று சிறிது சேமித்து வைப்பதும் மிக மிக அவசியம் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. அதே போல கன்னிராசினியர்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது, குன்றுதோறாடும் குமரன் திருக்கோவில் ஒன்றில் தரிசனம் சிறந்த பரிகாரமாகும். செல்லும்போது நெய் தீபம் ஏற்றி வைங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது.